ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். ஒரு கண்ணினை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அதற்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். அதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த மாதத்திலே இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சமானத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். மத்திய 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை பார்க்கிறோம். ஏரோது ராஜாவின் நாட்களிலே இந்தியாவில் பத்திரிகையிலே இயேசு பிறந்தபோது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து ராஜாவாக பிறந்திருக்கிறது எங்கே கிழக்கிலிருந்து அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பகிர்ந்து கொள்ள வந்தோம் என்று கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து பிறப்பை கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அநேக நபர்கள் இயேசுவை சந்திக்க இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பார்த்து வந்தார்கள். என் அன்பு தேவனே, இதற்கு நாங்கள் உங்களை பார்த்து வந்திருக்கிறோம். ஏனால் இயேசு கிறிஸ்து உங்களை சந்திக்க வந்தவராக இருக்கிறார். இயேசு இந்த வீட்டிலே சந்தோஷம், இயேசு இந்த வீட்டிலே சமாதானத்தை பார்க்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உண்மையான கிறிஸ்துமஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் பற்றி நற்செய்தி அறிவிப்பதுதான். இயேசு கிறிஸ்து யார்? நம்ம பாவங்களை போக்க வந்த தேவாதி தேவன், இந்த வாக்கியம் பூமியும் உண்டாக்கின சர்வவல்லமுள்ள தேவன். ஏனென்றால் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் மற்றது என்ன என்றால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கற்றுச் சொல்லியிருக்கிறார். என் அன்பு தேவனிடத்திலே நீங்க ஆண்டவரை நம்பி வரும்போது அவர் உங்களை ஆசிரிக்க தேவனா இருக்கிறார். நம்ம குடும்பத்திற்குரிய பாவங்கள் சாதனை போக்கி சமாதானத்தும் சந்தோஷம் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகவேதான் இங்கே பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து இந்த நாட்டில உங்கள் மத்தியில் சந்திக்க இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில இயேசுவே என் நிலத்துல வாரும், அன்றைய குடும்பத்தை வாரும், சந்தோஷம் சமாதானம் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லும்போது நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க காத்துக் கொண்டிருக்கிறோம். இதே மயிலை பாலாஜி நகர் 2ஆம் பகுதியில ஜோசி கோவில் வந்து பாத்தீங்கன்னா உள்ள 2வது லட்சத்துல ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கும். அதுக்கு பின்னாலே புதிய வாசல் சியோன் திருச்சபை இருக்கிறது. ஒரு கிரவுண்ட் இருக்கு. அந்த கிரவுண்ட் பக்கத்துல பாத்தீங்கன்னா சர்ச் இருக்கு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு ஆராதனை நடைபெறும். அதே போல நீங்க வருவீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவராக இயேசுவை பற்றி சொல்லி ஆஸ்வதித்து ஜெபிக்க நாங்கள் விருப்பமுள்ளவராக இருக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இருக்கிறவர்கள் தந்தை மூடுங்க, பத்திராமையும் ஆசிரியத்து காப்பாராங்க. மகா குருவையும் இறக்குவரே, நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க, நன்மையான காரியங்கள் செய்யுங்க ஆண்டவரே. உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும் என்று பாருங்க. என் அந்த தேவ பிள்ளைகளை அனைவரே இந்த பிள்ளை ஆசீர்வதிங்கப்பா. அதே சந்தோஷம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்கள் செய்தவர்களுமாறு சொல்லிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நட்சத்திரத்தை கேட்டுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு ஆசீர்வதிங்கப்பா. பெரிய காரியம் செய்கிறாங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, உங்களுக்கு மேலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க வேண்டுமானால் இந்த புத்தகத்திலே விலாசம் இருக்கிறது, தொலைபேசி இருக்கிறது. உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் நாங்கள் ஜெபிக்க காத்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பார்கள். God bless you. God bless you. எல்லோருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். God bless you. God bless you. Happy Christmas and a happy New Year. God bless you. Bye.